all 2022ல நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல உள்ள ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுபடி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் வந்து 2 சப்டிவிஷனா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் ஆஃப் அ ரெகுலர் ஹெக்ஸகன் ஈச் சைட் ஆஃப் லென்த் 8 சென்டிமீட்டர். ஹெக்ஸகன்ல ஆறு சைட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சைடோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கும். இதுக்கு உள்ளார வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஹெக்ஸகனோட ஒரு சைடு வந்து ஏபின்னு எடுத்துக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஓ பாயிண்ட் அவுட் பண்ணா அந்த ஓலேருந்து ஏபிக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைகிறாங்க சீன் மார்க் பண்ணி. ஸோ இந்த ஓசி தான் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓசி இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த ஏஓபி இதோட வந்து ஆங்கிள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அது ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 360 டிகிரி டிவைடட் பை லென்த் எல். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலால லென்த் நமக்கு தெரியும் 8. ஸோ 8 போட்டோம்னா 360 டிவைடட் பை எல் 8 போட்டோம்னா 45 டிகிரி வந்து. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏஓபி வந்து என்னன்னா 45 டிகிரி. ஸோ சென்டர்ல கரெக்டா போகுதா, பர்பெண்டிகுலரா போறது வந்து சியா ஓசியா. ஸோ ஏஓசியோட ஆங்கிள் வந்து என்னன்னா 45 டிகிரி டிவைடட் பை 2. 45 டிகிரி டிவைடட் பை 2. ஸோ இந்த tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்டா நம்ம படிச்சிருக்கோம். tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட்டோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். 4 சென்டிமீட்டர். பிகாஸ் இது ஏபி வந்து 8 சென்டிமீட்டர்னா ஏசி வந்து 4 சென்டிமீட்டர், அதோட ஹாஃபா தான் இருக்கும். ஸோ 4 சென்டிமீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து என்ன ஆர். ஸோ ஆர் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். tan 45 by 2னா tan 45 ஓட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை 2 1/2 போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதை ஃபார்முலா இது பண்ணா ஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான் இதோட சொல்யூஷன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் போகலாம். Next part of question வந்து find the length of a chord of a circle of radius 15 centimeter, subtending an angle of 144 degree at the center. அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்க சர்க்கிள் வந்து ஒரு கார்ட் ஃபார்ம் ஆகுது வித் ஆங்கிள் ஆஃப் 144 டிகிரி. அப்ப அந்த கார்டோட லென்த் வந்து நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்யூஷன் பார்ட் இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 15 சென்டிமீட்டர், ஆங்கிள் அட் சென்டர் வந்து 144 டிகிரி இருக்காங்க. ஸோ ஏஓ ஒரு ரேடியஸ், ஓபி ஒரு ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். ஏஓடதும் ஓபியும் ரெண்டுமே வந்து 15 சென்டிமீட்டர் தான். ஸோ இல்லை ஏபி தி கார்ட் ஆஃப் த சர்க்கிள். அது எதோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதான் வந்து ஏபின்னு எடுத்துக்கணும். ஸோ ஓசி வந்து பெர்பெண்டிகுலரா ஏபிக்கு வரைஞ்சிட்டோம்னா ஏஓபி ஆங்கிள் ஓசி வந்து நம்ம இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா வந்திருக்கும். ஏஓபியோட ஆங்கிள் வந்து 144 டிகிரின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை 2ஆ டிவைட் பண்ணோம்னா ஏபிஓசின்னு இருக்கா. இப்போ 144 டிகிரியை இந்த ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள்னு கன்சிடர் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா 72 டிகிரி ஈச். ஸோ பிஓசியோட ஆங்கிள் வந்துட்டு இதோட ஆங்கிள் வந்துட்டு 72 டிகிரி கொடுத்துருக்காங்க. sin தீட்டாவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். கரெக்டா. ஸோ சைன் தீட்டா வந்து எவ்வளோ 72 டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ sin 72 ஈக்குவல் டு பிசி பை ஓபி. பிசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஓபியோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர்னு இருக்காங்க. ஸோ 15 இன்ட்டு sin 72 டிகிரி போட்டோம்னா பிசி வேல்யூ வந்து 14.2665 வந்துடும். ஸோ பிசி 14.2665னா ஏபியோட வேல்யூ ஈக்குவல் டு ட்வைஸ் தி பிசி. கரெக்டா. ஏசி பிளஸ் பிசி தான் வந்துட்டு ஏபி. அது போட்டோம்னா 2 இன்ட்டு 14.2665 ஈக்குவல் டு 28.53. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.